So, Film Appreciation Forum in association with Kale Kalacharam, வாரம் நம்ம உலக சினிமாக்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய உலக சினிமா திரையிடம் அதை பற்றின ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனும் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப்பனீஸ் மூவி. 1954 ரிலீஸ் ஆன அகிரா குரோசவா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இயக்கிய செவன் சாமுராய் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றின சவுண்ட் எங்கேயாவது உங்களுக்கு கேட்டிருக்கும் டெஃபினட்டாக. தமிழ் சினிமா திரையுலகத்தில் வந்துட்டு மிஷ்கின் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்குனர் வந்துட்டு அடிக்கடி இந்த திரைப்படத்தை பற்றி பேசியிருப்பார். குரோசவாங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான ஒரு இயக்குனரை பற்றின பரிச்சயத்தை வந்து தமிழ் சினிமா உலகத்துக்கு கொடுத்தது மிஷ்கின் மாதிரி ஒரு இயக்குனர் சொல்லலாம். பட் திஸ் குரோசவா இஸ் அ மோஸ்ட் லெஜெண்டரி டைரக்டர் இன் இன்டர்நேஷ்னல் சினிமா. இவரோட படங்களை பற்றி நிறைய பேசலாம். குறிப்பிட்ட ராஷ்மான் அப்படிங்கிற படம் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுதான் விருமாண்டி மாதிரி ஒரு படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. ஸோ ராஷ்மான் படம் மாதிரி இக்கிருன்னு ஒரு படம் எடுத்தாரு, அதான் உத்தம வில்லன் மாதிரி படத்துக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் எடுத்த ஸ்டேட் ஹவுஸ் தான் எட்டு தோட்டாகிற படத்துக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரோட படங்களை பற்றியே நிறைய பேசலாம். இட்ஸ் அ கிரேட் சப்ஜெக்ட் டு ஸ்டடி ஆக்சுவலி. அந்த வரிசையில் செவன் சாமுராய் இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்கப்படுது. ஸோ ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸோட ரெகக்னிஷன் இன்டர்நேஷ்னல் சினிமாவில் கொண்டு வந்து சேர்த்தது வந்துட்டு குரோசவா. அது வரைக்குமே உலக சினிமாவில் எப்படி பார்ப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் பெஸ்ட்டில் இருக்குது அமெரிக்காவில். ஜப்பானீஸ் ஃபிலிம்ஸ் அதாவது ஏஷியன் ஃபிலிம்ஸ் எல்லாருமே கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு ஜாப்பனீஸ் மூவினா ரொம்ப மார்ஷியல் ஆர்ட்ஸாகவே இருக்கும். அதில் என்ன பெருசாக என்ன பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வெஸ்ட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸ் ஆர் வெரி வெரி ஃபார்வர்ட் அண்ட் ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸ் ஆர் சோ மெனி கல்ச்சர் அப்படின்னு காமிச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போய் சேர்த்துனது வந்துட்டு குரோசவா. அவரோட ராஷ்மான் அப்படிங்கிற படத்தில் 1950 வந்துச்சு அந்த படம். ஸோ இதில் செவன் சாமுராய் வந்துட்டு ஒன் மோர் ஸ்டெப் அஹெட். இந்த படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஜப்பானில் வந்துட்டு இந்த படம் வாஸ் தி காஸ்ட்லியஸ்ட் ஃபிலிம் டு பி எவர் மேட். அந்த காலகட்டத்திலேயே 148 நாட்கள் ஷூட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஓகே, ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு வில்லேஜில் பேண்டிட்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. பேண்டிட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கொலைக்காரங்க சொல்லுவாங்க, கொள்ளையடிக்கிறவங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி பேண்டிட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஒரு நெக்ஸ்லைஸ் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஊரில் வந்துட்டு அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் இப்போ தான் முடிச்சிருக்கு, இப்போ தான் இது போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தான் வந்துட்டு ரைஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ அதனால அடுத்த வருஷம் வந்துட்டு திருடிக்கலாம், அடுத்த வருஷம் இவங்க அட்டாக் பண்ணலாம் இந்த வில்லேஜ் பீப்புளை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு வில்லேஜை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க பேண்டிட்ஸ். அதை வந்துட்டு அந்த ஊருக்கார வந்து ஒருத்தர் கேட்டுட்டு ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்லிடுவான், இதப்பா பேண்டிட்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்க, நம்மளை எப்படியாவது இந்த வாட்டி நம்ம அவங்களை எதிர்த்து நிற்கணும்னு. ஆனால் மக்களால் பேண்டிட்ஸை வந்துட்டு எதிர்த்து நிற்கவே முடியாது. பேண்டிட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்களை அழிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் யாரா இருக்க முடியும்னா சாமுராய். இந்த சாமுராய் அப்படிங்கிறவங்க தே ஆர் வெரி பவர்ஃபுல் வாரியர்ஸ், போராளிகள். இந்த போராளிகள் இவங்களோட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வாரியர்ஸா இருக்கிற இவங்களோட பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு தோல்வியே கிடையாது. இவங்க யாராவது தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு சாமுராய் தோத்துட்டான்னா அவன் வந்து தனியாக அறுத்து கொண்டு செத்துருவோம். அவ்வளோ அதாவது சொல்லுவாங்க கவரிமான் ஜாதி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பீப்புள், ஒரு கம்யூனிட்டி. இப்போ இந்த சாமுராய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, அவங்க தேவரி காஸ்ட்லி. அப்போ சாமுராய் கிட்ட வர வைக்கிறதுக்கு இம்மிடியேட் பெரிய காசுனால இவங்க விதைச்ச எல்லாம் அந்த நெல் இருக்குல்ல, ரைஸா எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இவங்க பட்னி கிடந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடுலாம் போட்டு அவங்கள எப்படியோ கெஞ்சி உள்ள கொண்டு வர வைக்கிறாங்க. அவங்களால எப்படி கொண்டு வர முடியும்? ஒரே ஒரு சாமுராய் கெஞ்சி கூட்டிட்டு வராங்க. அந்த சாமுராய் சொன்னா, நான் ரிட்டையர் ஆயிட்டேன்ப்பா, இப்போ நான் யாருக்கும் சண்டையில் போறது இல்லப்பா அப்படின்னு. இல்லை ஐயா, நீங்க நன்மையை புரிஞ்சுக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க, ஏன்னா ஊருக்கார மக்கள்லாம் அவங்களுக்கு போய் கால விடுறாங்க. அந்த மனுஷன் சொன்னா, சரி அப்போ நான் ஒருத்தன் போராட முடியாது, அது கொஞ்சம் பெரிய வில்லேஜ், நிறைய பேர் தேவைப்படும், இன்னும் ஒரு 6 சாமுராய் தேவைப்படும். இந்த 6 சாமுராயை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவரை சேர்த்துனா 7 சாமுராய், இன்னும் 6 பேர் வேணும். அந்த 6 பேர் அவங்க எப்படி தேடுறாங்க? அந்த சாமுராய் கிடைச்சாங்களா? அந்த சாமுராய் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை வந்தாங்கன்னா
அதுக்கப்புறம் இந்த பேண்டிட்ஸ் கிட்ட இருந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புளை காப்பாத்துறாங்களா இல்லையா, இதுக்கு இடையில என்னென்ன நடக்குது அந்த வில்லேஜ்க்கும் அவங்களுக்கும் இடையில என்ன ஒரு எமோஷனல் ட்ராமா நடக்குது அப்படிங்கிறது தான் த செவன் சாமுராய் படத்தோட கதை. ஸோ ஹோப் யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண. தேங்க்யூ. ஓகே, ஸோ எல்லாரும் நம்ம செவன் சாமுராய் படம் இன்னைக்கு இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். எப்படி இருந்தது படம்? சூப்பராக இருந்ததுல்ல? ஒரு ரியலி அ மாஸ்டர் பீஸ். நான் இப்போ இந்த உலக சினிமா திரையிடல் வரும்போது நம்ம யூஸ்வலாக என்ன நடக்கும்னா நம்ம ஒரு டிஸ்கஷன் பேசுவோம். ஏன்னா அப்படின்னா வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப போரிங்காக இருக்கும், இல்லை வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அந்த காலத்து ஃபிலிம்ஸ் வந்துட்டு அப்போ பார்த்தாங்க சார், இப்போ எப்படி சார் அதை பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். செவன் சாமுராய் மட்டும் இல்லை, நீங்கள் ரேயோட நம்ம ட்ரிலாஜி பார்த்தோம், பத்தேர் பாஞ்சாலி, அபரிஜித், ஆப்போசன் சார் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஒன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நான் செவன் சாமுராய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட ரெலிவன்ஸ் இன்னைக்கு இருக்குது. அதுலேயே அப்பா டாட்டருக்கான ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினாங்க. இன்றைக்கும் நம்ம அப்பா டாட்டர் பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிட்டு தானே இருக்கோம். ஸோ டைம் இவால்வ் ஆக ஆக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மாறுமே தவிர, நரேட்டிவ் ஸ்டைல் மாறுமே தவிர, ஃபார்ம் கண்டென்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. கண்டென்ட் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே, ஃபார்ம்ங்கிறது அதை எப்படி சொல்கிறோம், அதை எப்படி சொல்கிறோங்கிறது லைட்டாக மாறுமே தவிர, கண்டென்ட் அப்படிங்கிறது அன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே இருக்குது ஆக்சுவலி. அதனால தான் நிறைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த கிளாசிக் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம ரசிக்கிறோம். நான் இந்த செவன் சாமுராய் பார்க்கும்போது கும்கி அப்படிங்கிற பிரபு சால்மன் சார் படத்தை வந்துட்டு உங்களுக்கு ஒரு யோசனையை தரேன். அந்த படத்தோட லைன் ஏதாவது தெரியுமா? கும்கி படத்தோட லைன் சார் ஒரு சீனில் எனக்கு கும்கி படம் சரியாக அந்த இல்லை, அதோட லைன் என்ன ஆக்சுவலி? கும்கியோட லைன் என்ன? கொம்பனை நடக்கிறதுக்காக கும்கி வந்து யானை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அவரே அந்த யானை பாருங்கிறது வந்து அந்த ஒரு ஊர் தலைவரோட பொண்ணை வந்து கரெக்டு. அப்போது வந்துட்டு ஒரு அந்த கொம்பன் யானைக்கிட்டேருந்து அந்த மக்களையும் அந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுறதுக்கும், அவங்களோட வயல் அந்த அறுவடை நடக்கும்போது அவங்களுக்கு நல்லபடியாக அந்த அறுவடை நடக்கணும், அந்த கொம்பன் யானை வந்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கொம்பன் யானை எதிர்த்து சண்டை போடணும்னா அது கும்கி யானையால தான் முடியும். அப்போ அந்த கும்கி யானையை கொண்டு வந்து டைமில் என்ன ஆகும்னா, ஹீரோ வந்துட்டு ஒருத்தரை காப்பாற்ற போக என்ன ஆகும்னா, அவரோட கோயில் யானை மாதிரி இருக்கிற ஒரு சாதுவான யானையை உள்ளே கொண்டு வருவார். அது சாது யானை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் அந்த ஹீரோயினை பார்க்குறாரு, அவர் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஓகே, யார் அந்த பொண்ணு? அந்த ஊருக்கார ஒரு ரொம்ப அந்த ஊர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரோட பொண்ணை லவ் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு தெரியாது பண்ணுறது தப்புன்னு. அண்ட் அவர் போய் சொல்கிறாரு ஊர்கிட்ட தட் இது வந்துட்டு ஒரு கும்கி யானை, ஆனால் ஆக்சுவலி என்னது அது வந்துட்டு ஒரு கோயில் யானை. இப்போ அந்த பொண்ணு மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா, பொண்ணு பெண்ணாசை, அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஈர்ப்பில் இந்த யானைக்கு அவர் வந்துட்டு நிறைய ட்ரெயின் பண்ணி கடைசியில் என்ன ஆகுது, அந்த ஒரு ஃபைட் வருது, அந்த கொம்பன் யானை உள்ளே வருது இல்லையா. இப்போ இந்த சீன் அப்படியே நீங்கள் செவன் சாமுராயில் அப்படியே பார்க்கலாம். சாமுராய் பீப்புள் ஹயர் பண்ணுறாங்க ஊர் மக்கள், ஃபார்மர்ஸ். எதுக்கு? பேண்டிட்ஸ் கிட்டேருந்து தன்னோட ஊரை காப்பாற்ற. அறுவடையாகி இப்போ தான் வந்துட்டு இருக்கு நெல்லுனா, அந்த அரிசினா வரும்போது இந்த பேண்டிட்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லா விவசாயிகளையும் கொண்டுட்டு கடைசியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போனது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை கற்பழிச்சுட்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவாங்க. வெரி டேஞ்சரஸ் பீப்புள். இவங்களை எதிர்த்து சண்டை போடணும்னா அவங்களால முடியாது. அப்போ சாமுராய் உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு என்ன பயம், இந்த சாமுராயோட வீரியத்தையும் பார்த்து அழகையும் பார்த்து நிறைய பெண்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் அட்ராக்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு பயம். தன்னோட ஊர்ல அந்த பொண்ணை வந்து அந்த ஜாதி மாதிரி தான் அந்த ஒரு விஷயம், அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அந்த ஜாதி அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு சாமுராய்க்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி. இப்போ என்ன ஆகுது, அந்த சாமுராய் வந்துட்டு வராங்க, அங்கே ஒரு காதல் கதையும் நடக்குது. இந்த பாட்டை நீங்கள் அப்படியே அந்த இது பார்க்கலாம். 1954 வந்த ஒரு செவன் சாமுராய் படத்தில் இருக்கிற ஒரு பிளாட், ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு நரேட்டிவ் ஐடியா அப்படியே நீங்கள் கும்கியில் பார்க்கலாம். ஸோ கும்கி இப்போ வந்த படம், ஆனால் அதோட சேஞ்சே ஆகல பாருங்க, அந்த ஃபீலிங் சேஞ்சே ஆகல பாருங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் படம் தானே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. த பவர்ஃபுல் மெசேஜ், த ஸ்டோரி,
ஏன் இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த நீடு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க பாருங்களேன். இப்போ விவசாயிகளால சண்டை போட முடியாது, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தேதியிலே அது கனெக்ட் ஆகுது இல்லை, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி எங்கே போவாங்க அப்போ ஒரு சாமுராய், ஒரு வீரியமான ஆட்கள், சாமுராய் வாரியர்ஸ். இப்போ இதே கதையை நான் கொஞ்சம் சிரிப்பாக நான் சொல்கிறேன். நான் ஏன் 7 சாமுராய் விட்டு இப்போ நான் பேசுகிறேன்னா ரெலிவென்ஸ்க்காக. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 7 மலைன்னு ஒரு படம் வந்துச்சு. ஊரில் இருக்கிற மக்கள் அவங்களால வந்துட்டு ஒரு ஊரில் வந்துட்டு ரொம்ப டாமினேஷனில் இருக்கிற ஒரு ரொம்ப பணக்கார வசதியாக இருக்கிற ஒரு சில குண்டா மாதிரி இருக்கிற ஆஷிஷ் வித்யார்த்தி, அவங்களோட அண்ணா ஒரு மச்சான், அவங்க யாரோ இருப்பாங்க ஃபேமிலியில். அவங்க தான் வந்துட்டு ஊர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க ஆள் பலம் உள்ளவங்க, பணபலம் உள்ளவங்க. ஸோ அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாரையும் அடிப்பாங்க, அவங்க ஊரில் சித்திரவதை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களால இவங்களை எதிர்த்து சண்டை போட முடியும். அப்போ அந்த ஊரில் பெரிய தலைவர் வந்து விஜயகுமார். அவர் என்ன நினைப்பாருன்னா, அப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த ஆட்களோட எதிர்த்து சண்டை போடாததுக்கு நமக்கு தெம்பு இல்லை. அதனால நம்ம வீட்டில இருந்து ஒவ்வொரு பையனையும் நம்ம வந்துட்டு எல்லையில அனுப்புற மாதிரி நம்ம ஊர் எல்லையில அவங்க காவல் காக்க வைக்கணும். ஐயனார் மாதிரி அவங்க நிற்கணும். அவங்க வந்து இந்த ஊருக்காகவே சாகணும், இந்த ஊருக்காகவே வாழணும். அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தரா வருவாங்க. விஜயகுமார் வீட்டுல இருந்து வந்து பார்க்கும்போது கடைசியில அர்ஜுன் வந்துட்டு அங்க அதான் ஏழுமலை கேரக்டர், அவர் வந்து நிற்பாரு அப்படிங்கிற மாதிரி. அது எங்கிருந்து கிடைச்சது அந்த லைன் நீங்க திருப்பி போட்டா அது 7 சாமுராய். So what is interesting is this, இந்த படத்தோட வீரியத்தன்மை மட்டும், இந்த படத்தோட இம்பாக்ட் பாருங்க. மக்கள் நிறைய டைரக்டர்ஸ் இது இம்பாக்ட் பண்ண வச்சிருக்கு. ஏன்னா அதோட கனெக்டிவிட்டி, ஒரு ஃபார்மர்ஸ்க்கு தேவை, ஒரு காமன் மேன் ப்ராப்ளம் இருக்கு, இவங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களான்னு சொல்லும்போது, இப்போ நான் சொல்ற ஸ்டைல பார்த்துட்டே போகல, இந்த காமன் பீப்புளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா சொல்லும்போது ஒரு வாரியர்ஸ் மாதிரி 7 பேர் வந்து நிற்கிறாங்க. அங்கே ஒரு 20 சாமுராய் போட்டிருந்தா படத்தோட வேல்யூ போயிருக்கும். 7 சாமுராய். ஆனால் அந்த 7 சாமுராய் அத்தனை பேண்டிட்ஸையும் அடிச்சு அவங்க எப்படி திட்டமிடுறாங்க, எப்படி அதை காப்பாத்துறாங்க, அந்த பிளேக்குள்ள நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படி சொல்லும்போது இந்த ஸ்டோரி அது கனெக்டான விதம் இருக்கு இல்லையா, அது கொண்டு போய் சேர்க்கிற விதம் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ ஹியூமனா இருக்கும். there is a humanity in the film. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாமுராய் எதுக்காக வந்துட்டு ஒத்துக்கணும், இந்த மக்களை காப்பாற்றணும், ஹியூமனிட்டி. ஒரு சாமுராய் வந்தா ஓகே, உள்ள இருக்கிற மற்ற சாமுராய்னா எதுக்கு இவங்களை ஹெல்ப் பண்ணணும், ஹியூமனிட்டி. அதுக்கப்புறம் உள்ள அவங்க சண்டை போடும்போது, அவங்க திட்டம் தீட்டும் போது, ஓகே அந்த ஊர் மக்கள் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வராங்க, எதுக்காக வராங்க, இந்த சீன் பார்த்தீங்கன்னா அவங்க ஞாபகம் ரீவிசிட் பண்ணீங்கன்னா, இவங்க ஊரை காக்க வராங்க, ஆனா ஊரை ஒருத்தர் கூட ரிசீவ் பண்றதுக்கு இல்லை. அப்ப அந்த டொஷிரோ மிஃப்யூனே கேரக்டர் இருப்பார்ல, அவரு அதை பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருக்காங்க, கிரேசியா. அவர் பேர் வந்து டொஷிரோ மிஃப்யூனே. அவர் வந்துட்டு ராஷ்மான்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் குரோசவாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி குரோசவாவோட முக்கியமான படங்களை வந்து ராஷ்மான்ல கூட அதமே ஒரு கேரக்டர் தான், கொஞ்சம் ஜாலியா இருக்கக்கூடிய கேரக்டர், ஒரு ஃபன் எலிமெண்ட் உள்ள ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுவான், உள்ள போயிட்டு எல்லாரையும் வந்துட்டு பயமுறுத்துவாங்க, பேண்டேஜ் வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் ஓடி வருவாங்க, ஐயோ ஐயோ காப்பாத்துங்க சாமுராய் காப்பாத்துங்க அப்படின்னு. ஐயோ உயிர் காப்பாத்து இருக்கும் போது வரையில சாமுராய் சாமுராய், அப்போ வந்துட்டு அப்ப ஏன் அவங்க அப்படின்னு கேட்கிறாப்புல. ஸோ அந்த எலிமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க தன் மக்களுக்கு அந்த சாமுராய்க்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த சாமுராயோட நம்ம சாமுராய் நம்பணும் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்ல இருந்து அது கூடயே ஒரு டிராவல் ஆகுது பாருங்க. ஒரு அப்பா தன் மகளை நினைச்சு பயப்படுறாரு, தன் மகளை வந்துட்டு முடிய வெட்டிட்டு ஒரு ஆண் மாதிரி இருக்க சொல்றாரு. ஆக்சுவலி கடைசியில பார்த்தா நீ என்னதான் மறைச்சாலும், நீ என்னதான் பண்ணாலும் ஒரு காதல் வையப்படுறது, காதல் வருது பாரு, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல் வந்துருது. ஆக்சுவலி அந்த காதல் வரும்போது கூட அந்த சாமுராய் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருக்கான், பயந்துக்கிறான் அந்த பொண்ணோட. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு அவனை இழுக்கிறான், எனக்கு உன் மேல பாசம் இருக்கு, காதல் இருக்கு அப்படின்னு. அவன் வந்துட்டு முதல்ல ஒரு சின்ன பையன், அந்த கேரக்டரைசேஷன் பாருங்க, சின்ன பையன். ஆனா போக போக அவனும் அந்த அட்டென்ஷன்ல வந்துடுறான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவளை விட்டுட்டு எப்படி வர முடியும். கடைசியில பார்த்தா அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சண்டை போடும்போது அவங்க வந்து கேட்கறாங்க பாருங்க, பேண்டிட்ஸ் வந்துட்டு உன்னோட பொண்ணை தூக்கிட்டு போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப. ஒரு 2 பேர் லவ் தானே பண்றாங்க, லவ் பண்றது அவ்வளவு பெரிய தப்பா, லவ் பண்றது தப்பா அப்படின்னு கேட்கறது வந்துட்டு 1980களில் தமிழ் சினிமா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா லவ் பண்ணா வெட்டி போடுற அளவுக்கு சினிமா நம்ம தமிழ்ல பார்த்துருக்கோம். 1954 லவ்ங்கிற மேட்டரே வந்துட்டு ரொம்ப புதுசான விஷயம் தானே. லவ் இருக்கு, லவ் பத்தி பேசுறது, அது ஜாப்பனீஸ் கல்ச்சர் இஸ் வெரி ஆர்த்தடாக்ஸ் கல்ச்சர்.
ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு பையன் பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் விரும்புறத, அதுவும் நீங்க ஒரு சீன் பாருங்க, எவ்வளோ கட்ஸோட எடுத்திருக்காரு பாருங்க. என்ன சீன்னா, அவ சாக போறான்னு தெரிஞ்சு அவ கேட்கிறா, நாளைக்கு இது காலையில எழுந்தோடனே நம்ம செத்துருவோமா, கண்டிப்பா செத்துருவோம் சொல்லும்போது அவ சொல்றா, அவ சீனை விஷுவலா காமிச்சிக்க மாட்டாரு. அந்த பொண்ணு அவனோட சேர்ந்து உருளறா, கீழே விழுந்து கட் பண்ணா இவங்க அப்பா வந்து பாக்குறாரு. அவங்க வந்து பார்க்கும்போது தெரியுது அவர் முதல் சாமுராய் வெளியே வரான், எதுவுமே காமிச்சிக்க மாட்டாரு. அந்த சாமுராய்க்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் ஏற்பட்டு. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவன் சொல்லியிருப்பா, எனக்கு வந்து நீ செத்தாலும் எனக்கு உன் வாரிசை குழந்தை வயிற்றுல வேணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அவ குழந்தைய வாங்கியிருக்கா. அவ விருப்பப்பட்டு சாமுராயோட படுத்திருக்கா. அதான் வெளியே ரொம்ப சந்தோஷமா வரா. ஆனா இது அவங்க அப்பா பார்க்கும்போது அவங்க அப்பா அவ்வளவு எதிர்த்து கேட்கிறாரு, என்ன ஒரு இலகுத்தனமான ஒரு விஷயம், இழிவான ஒரு விஷயம். நான் இதுக்காக தான் பயந்துட்டு நான் பொண்ணா வந்துட்டு பையன் மாதிரி காமிச்சேன். கடைசியில் என்ன பயந்தாலும் அது நடந்தது பாரு. நீங்க என்ன சொன்னீங்க, சாமுராய்னா நல்லவங்க, சாமுராய் ஒரு சாமுராய் கெட்டது பண்ணியிருப்பான், எல்லா சாமுராய் கெட்டது பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லும்போது கடைசியில் அதானே நடந்தது சொல்லும்போது, ஏத்து ஆப்போசிட்ல எல்லாம் சண்டை போடும்போது ஒரு டீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சைடுல. நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேர் காதலிக்கிறது தவறா சொல்லும் போது முடிச்ச உடனே மழை பெய்யும், அந்த தீயை அணைக்கும். அதாவது forget everything, that is their life. அவங்க ரெண்டு பேர் ஆசைப்படுறாங்க வாழணும்னு வாழணும். சோ எவ்வளவு பெரிய கான்செப்ட, எவ்வளவு பெரிய விஷயத்த 1954 நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம லவ் பண்றது லிவிங் டுகெதர் ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ஆனா அந்த காலகட்டத்துல அதை எப்படி சொல்லியிருக்காங்க, அது ஒரு வார் பேஸ்டு மூவி, அதுக்குள்ள எப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னொரு இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெனரலா இந்த மாதிரி சாமுராய் படம் தான் காட்டும்போது சாமுராய் ரொம்ப வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது சாமுராய் போய் 10 பேரை போட்டு தூக்கி மிதிக்கிறான், அடிச்சு காமிக்கிறான். ஹீரோயிசம் என்ன தெரியுமா, அதுல ஒரு சாமுராய் சொல்லுவான், நான் உள்ள போயிட்டு அவங்க கிட்ட 2 பேர் மஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க மெயின் சிப்பாய் மாதிரி சேனாதிபதி மாதிரி, அவங்க 2 பேரும் தூக்கணும். அதை தூக்குறது எப்படின்னு தெரியல, ஆனா அவங்க எல்லையில போய் தூக்குறது ரொம்ப கஷ்டம். நான் போய் விடியத்துக்குள்ள அவங்களை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் தனியா போடுவோம். சாமுராய் தனியா போயிட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் வரும்போது அவங்க பயந்துப்பாங்க, பேண்டிட்ஸ் தான் வந்துட்டாங்க போல இருக்குன்னு பார்த்தா அவன் சோலோவா நடந்து வருவான், வந்துட்டு சொல்லுவான் நான் வந்துட்டு கொண்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு நேரா போய் உட்காந்து படுக்க போயிடுவான். 2 பேரும் கட் பண்ணு, அவ்வளவுதான் போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு போய் அவங்க படுத்து உட்காந்து. இப்போ அப்பதான் அந்த சின்ன பையன் ஓடி வருவான், வந்துட்டு சொல்லுவான், நான் இது வரைக்கும் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்பேன், நீ பயங்கர வித்தியாசமான ஒரு கேரக்டர், நீ ஒரு பயங்கர ஒரு கிளாசிக்கான பர்சன், நான் அவனை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதை அவன் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அந்த படத்துல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாமுராய் தனியா சோலோவா சண்டை போடல. அவர் அந்த குருவா இருப்பார்ல, மெயினான ஆளு மொட்டை அடிச்சுட்டு மெயின் குரு சாயம், அவர் சொல்லுவாரு, போர்ல என்னைக்குமே தனியா போர் செஞ்சு யாருமே ஜெயிச்சது கிடையாது, ஒரு கூட்டமா ஒரு டீமா போருக்கு போனாதான் ஜெயிக்க முடியும் சொல்லும்போது படம் போற நீங்க அப்படிதான் பார்ப்பீங்க. அவங்களோட கனெக்ஷன்ஸ், அதாவது மக்களையும் உள்ள கொண்டு வந்து அந்த ஃபைட், அந்த பேண்டிட்ஸை அட்டாக் பண்ற ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ், அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பாத்தீங்கன்னா மக்கள் தனியா தெரிய மாட்டாங்க. மக்கள் இவங்க மட்டும் தனியா ஃபைட் பண்ணிட்டு தனியா அடிச்சுக்கிட்டு நாங்க பெரிய வீரர்கள் அப்படின்னு காட்டவே மாட்டாங்க. நம்ம தமிழ் சினிமா அது அடிக்கடி காட்டுவோம், ஹீரோ மட்டும் அடிப்பான், 10 பேர் போட்டு மிதிப்பான், அப்படிதான் காட்டியிருப்போம். இந்த 7 பேரை 7 ஹீரோவா காட்டுறீங்கன்னா காலி, அவ்வளவுதான். 7 ஹீரோ போட்டு மிதிக்கிறாங்க, எல்லாரும் வானத்தை பறக்குறாங்க, மக்கள் எங்க ஃபேட் அவுட் ஆனாங்கன்னே தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மக்களோட மக்களா சேர்ந்து அடிக்கிறாங்க. அவங்களோட ப்ரொடெஸ்ட், அவங்களோட ஃபைட் இஸ் நாட் ஃபார் ஷோயிங் ஹீரோயிசம், தேர் ஃபைட் இஸ் டு டிஃபெண்ட் த பீப்புள், த ஃபார்மர்ஸ். எப்படி மக்களை, விவசாயிகளை காப்பாற்றணும், விவசாயிகளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்காங்க, நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. நாளைக்கு இதே அடுத்த பேண்டிட்ஸோட குரூப் வரும், இந்த விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப சாமுராய் கூப்பிடுவாங்களா? அப்ப அவங்களுக்கு அந்த பயத்தை போக்கணும், அதான் பின்னாடி ஒரு சீன் இருக்கும். இப்போ பேண்டிட்ஸை பார்த்தா யாருக்கு பயம், எவன் பேண்டிட்ஸ் சொல்லிட்டு, பேண்டிட்ஸ் தான் சும்மா தாண்டா, எங்களுக்கு பயமே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அவங்க சிரிப்பாங்க. இதாண்டா நம்ம எதிர்பார்த்தோம். விவசாயிகளுக்கு அந்த தைரியத்தை கொண்டு வரணும். இதை காட்டுறதுக்கு அந்த டைரக்டர் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காரு பாருங்க, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறாரு. ஆரம்பத்திலேருந்தே அந்த ப்ரிமைஸை காமிச்சிட்டே வர்றாரு. ஆரம்பத்திலேருந்தே அவங்க வில்லேஜ் பீப்புளுக்கு அவங்க எவ்வளவு தைரியத்தை கொடுக்குறாங்க, எப்படி அந்த மார்ஷியல் ஆர்ட் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள டீமுக்குள்ள கொண்டு வராங்கிறது அழகா காமிச்சிருப்பாரு. இப்போ சில பேர் கேட்கலாம், சார் ஏன் இது ஒரு 3.5 hours ரொம்ப லென்த் ஆச்சு? தேவை சார், ஒரு நாவல் படிக்கிறத நமக்கு ஒரு தேவை இருக்குல்ல. ஒரு நாவல் ஒரு 300 பக்கம் இருக்கும். அந்த நாவல் படிக்கும்போது ஒரு ஃபீல் வருது, ஒரு லிட்ரேச்சருக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த படம் பார்க்கும்போது வரும். முதல்ல அந்த ப்ரிமைஸை காட்டணும், அந்த நெசசிட்டியை காட்டணும், the need, why the samurai have to come.
வாட் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ்? இப்போ இந்த உள்ள இவங்கெல்லாம் வராங்கன்னா இந்த சாமுராய் வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கும் சாமுராய்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டன்சஸ் இருக்கு இல்லையா, அதை காமிக்கணும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிளான் பண்றாங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். நம்ம என்ன ஆயிடுதுன்னா நம்ம அவசரப்படுறோம். டக்கு டக்குனு இன்னைக்கு சவசாமுராயோட காலி, இன்னைக்கு வந்தா எடிட்டிங்ல தூக்கிடுவாங்க எடிட்டர்ஸ். டக்கு 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 டக்குன்னு இந்த ஸ்பீட கட் பண்ணும்போது படம் என்னன்னே புரியாம போயிடும். நாட் பிளேமிங், பட் என்னன்னா ஃபாஸ்டா சொல்லணுங்கிற அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் இன்னைக்கு வந்ததுனால ஒரு கதையை நிதானமா சொல்றதுக்குள்ள அந்த கதையில இருக்கிற வீரியத்தன்மையும் அந்த கதையை நிதானமா சொல்லும்போது அது ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இம்பாக்ட் இருக்குல்ல, அது ஒரு ஸ்லோவா பாக்குற படத்துல வர இம்பாக்ட் ஒரு ஃபாஸ்டா போற படத்துல வராதுங்கிறது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஒரு 3.5 hours இட் இஸ் an establishment. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவ சொல்ற எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வைக்கிறா பாரு, போருக்கு ரெடியா இருக்கு. எவனா ஒருத்தனா போரை பார்த்து பயந்து பின்னாடி ஓடிங்கன்னா அடிச்சு கொண்டுடுவோம். எல்லாரும் போருக்கு நீங்க வரணும், நீங்க தான் டிஃபெண்ட் பண்ணணும், உங்களுக்காக நீங்க தான் சண்டை போடணும், நாங்க கூட அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போவோம். அதான் இன்க்ளூடிங். ஸோ செகண்ட் ஹாஃப் கூட அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த வார். செகண்ட் ஹாஃப் வார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கும் அந்த டைம் தேவைப்படுது, அது கனெக்ட் ஆகுதுக்கும் அது ப்ரிப்பேர் ஆகுது. வாட் அன் எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளே, எவ்வளோ கேரக்டரைசேஷன். நம்ம தமிழ் மித்தாலஜி, நம்ம இந்தியன் மித்தாலஜியில இருக்கு இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் எடுத்தோம்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எவ்வளோ கேரக்டர்ஸ். எங்கேயாவது கொஞ்சமாவது தோய்வு ஏற்பட்டுதா, கொஞ்சமாவது நமக்கு அந்த கேரக்டர்ஸ் கண்ணை விட்டு போனாங்களா? சரி, இந்த கேரக்டர் கணக்கிலே வரலையே, எல்லா கேரக்டரும் மனசு அப்படியே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். எல்லாரையும் நம்ம விசிபிலிட்டியில இருப்பாங்க ஃப்ரேம்ல, நம்ம கண்ணுக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணலன்னு, எல்லாமே தெரியும். யாருமே லூசா ஒரு படத்துல விடவே இல்லை. த ஃபர்ஸ்ட் சாமுராய் கொண்டு ஒரு சீன் வரும் பாருங்க. அவன் போய், யார் தெரியுமா அந்த சாமுராய், அந்த மரத்தை வெட்டிட்டே இருப்பான் தெரியுமா, அவன் போய் அந்த பொண்ணை போய் காப்பாற்றுவான். அவன் சின்ன பையன், அவன் சின்ன பையன், அவன் போய் காப்பாற்றுவான். பொண்ணை காப்பாற்றுறது தான் அவனுக்கு வேலை. அவன் சாமுராய் பேண்டிக்ஸை கொள்றதை விட ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு நினைப்பான். கூட இந்த ஆள் அழுவான். இவனை கேட்பா, ஐயோ உன்னால ஒரு சாமுராய் செத்துட்டாங்க, அந்த பேண்டிக்ஸ் கற்பழிச்சது வேற யாரும் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழி இருக்கு. இப்போ அவன் பொண்டாட்டியை காப்பாற்றணுமா, மானத்தை காப்பாற்றணுமா, இல்லை இப்போ பேண்டிக்ஸ்க்காக இவன் வந்துட்டு உயிரை கொடுத்தது வந்து இவனை உயிரை காப்பாற்றணுமா கேட்டா, ஒரு பொண்டாட்டியோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் உயிரை கூட விடுறதுக்கு ஒரு வீரை யோசிக்க மாட்டான்னு சொல்ற ஒரு இடம் இருக்குல்ல, இது வந்துட்டு இதை விட ஸ்ட்ராங்கா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு படத்தை எங்கே போக முடியும்? தட் எமர்ஜென்சி இருக்குல்ல, ஒரு இன்டென்சிட்டி இருக்குல்ல, அது வந்து இந்த படத்துல நிறைய நீங்க இடத்துல பார்க்கலாம். அதுமே அந்த காமெடி பீஸ் மாதிரியே தெரியும். அவன் ஆரம்பத்துல இருந்தே நம்ம காமெடி பீஸ் நினைப்போம். காமெடி பீஸ் கிடையாது டொஷியோ மிஃபினோ கேரக்டர், அவன் காமெடி பீஸே கிடையாது. ஆனா கரெக்டா கடைசியில் உயிரை விடலாம் பாருங்க, எந்த தருவாயில உயிர் விடுறான் பாரு. அவன் உயிர் விடும்போது கூட நீங்க சீன்ல பாத்தீங்கன்னா அவன் ஒரு 2 பேரும் உயிரை கொண்டுட்டு தான் சாப்பிடும். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா இவன் ஒருத்தன் இந்த குலத்திலிருந்து ஒருத்தன் உயிரோட இருந்தாக்குள்ள இவன் வந்து இவன் வம்சத்திலிருந்து ஒருத்தன் உயிரோட இருந்தா கூட இன்னொருத்தன் பேண்டிட் வருவான். நான் செத்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் செத்துட்டு நான் சாகலைன்னு சொல்லிட்டு அவனோட அந்த அட்டாக் இருக்குல்ல, த்ரூ த ஃபிலிம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் இஸ் சோ ஸ்ட்ராங். அது எவ்வளோ பிளான்டா, எவ்வளோ ஆக்டிங், எவ்வளோ காஸ்ட்லி பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போதுனா எனக்கு விஷுவல் தான் மைண்ட்ல வருது. இத்தனை குதிரைகள். அண்ட் தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி சந்திரரேகான்னு ஒரு படம் வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு தெரியும்? எஸ் வாசன் டைரக்ட் பண்ண சந்திரரேகாங்கிற படம் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த காஸ்ட்லியஸ்ட் ஃபிலிம் இன் இந்தியா. அப்பவே அந்த காலகட்டத்தில் 1940களில் அந்த காலகட்டத்திலே வந்துட்டு 50கள் தொடர்ந்து 50களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ் வாசன் ஒரு டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் பின்னாடி ஆனந்த விகடனோட ஃபவுண்டராக இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு வந்துட்டு அந்த காலகட்டத்திலே பண்ணியிருக்காங்க. சந்திரலேகாவோட இதுக்கு 1000 டான்சர்ஸ் வந்து ஆடி இருக்காங்க, 100 யானையை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அப்போலாம் தோணும், எங்கேருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வருது இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா சும்மா இல்லை. எனக்கு அப்போ என்னமோ சினிமா ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கோ தோணுது. ஒரு பக்கம் இந்த குரோசவா மாதிரி டைரக்டர்ஸ் பண்றதும், ஒரு பக்கம் வந்துட்டு பிரான்ஸ்ல வந்து ட்ருஃபா அண்ட் கொடாட் மாதிரி டைரக்டர்ஸ் பண்றதும், இட்டாலியில வந்துட்டு ஃபெட்ரிகோ ஃபெல்லினி மாதிரியும் விட்டோரியோ டிசிகா மாதிரி டைரக்டர்ஸ் பண்றதும், எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா சினிமா அந்த காலகட்டத்தை நமக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம யாருமே பதிவு பண்ணவே இல்லை, டாக்குமெண்டேஷன் இல்லை, படங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா அப்பவே இவ்வளவு கிளாசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படிங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, 148 நாள் ஷூட் பண்ணியிருக்கான் இந்த படத்தை. அவர் பண்ணியிருக்காரு குரோசவா. 148 days. இமேஜின் எவ்வளோ கேரக்டர்ஸ், எவ்வளோ. அது நீங்க பார்த்த இந்த கிராமம்
நல்லா இருந்தா இந்த கிராம செட்டு சொன்னா நம்புவீங்களா? அது செட்டு. அத்தனை மக்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அத்தனை மக்களும் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு குரோசவா. என்ன ஒரு ரைட்டிங் இருக்கணும், என்ன ஒரு பிக்சரைசேஷன், ஃப்ரேமிங் ஒவ்வொன்றும் அவ்வளோ கிளாஸாக இருக்கும். கம்போசிஷன் ஃப்ரேம்ல ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு மீனிங் இருக்கும். இந்த படத்தை முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா மொத்த படத்திலேயே மொத்தம் 8 இல்ல 10 இடத்துல க்ளோஸ்அப் நீங்க பார்க்க முடியும். ஒரு இடத்துல கூட அவர் க்ளோஸ்அப் தேவையில்லாம போக மாட்டார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பவர் அந்த ரைட்டிங் அண்ட் பிக்சரைசேஷன். இதனால தான் குரோசவா அவர் செஞ்சது. அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு கதை சொல்றது, ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நமக்கு தெரியுது பாருங்க கேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த நீங்க பார்க்கறத ஃப்ரேம்ல பார்க்கறதே எல்லாம் நம்ம ஜென்ரலா அப்படி லாங் ஷாட் வைக்கும்போது பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் நின்று இருப்பாங்க. சில பேர் நடிப்பாங்க, சில பேர் அப்படியே நிற்பாங்க. ஆனா அந்த படத்துல இப்போ திருப்பி பாருங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்காக மட்டுமே பாருங்க, எல்லாரும் நடிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரும் அந்த கேரக்டரோட இருப்பாங்க. எப்படி இவ்வளோ கேரக்டர்ஸ் உங்களால பண்ண முடியுது? இத்தனை வருஷம் கழிச்சு வியந்து பார்க்குற விஷயமே அந்த ஃப்ரேமிங் தான். அதுமாதிரி அது எடிட் பண்ண ஸ்டைல். நிறைய ஷார்ட்ஸ் வந்து வைப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டைலாக இருக்கும் பிக்சர், ஒரு படம் அந்த வைப்புங்கிறது ஃப்ரேம் இப்படி தள்ளிக்கும். இந்த எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு புக்கை படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பேஜை டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அதுமாதிரி நிறைய ஃபேட் அவுட்ஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு சாப்டர் முடிஞ்சது, சாப்டர் மாதிரி ஒரு நாவல் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாருங்க அந்த படம். தட்ஸ் கிரேட்னஸ் ஆஃப் அண்ட் நிறைய விஷயம் இருக்கு. அதுவும் அந்த ஸ்டோரி பர்டிகுலராக வந்துட்டு மூவ் ஆகும்போது டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் மூவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உள்ள அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, நடுவில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு பயந்து சோர்ந்து போயிடுவாங்க. எல்லாரும் டயர்டாகி அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அப்போ அந்த ஒரு சாமுராய் சொல்லுவான், நான் நிற்கிறேன், அவனுக்கும் தூக்கம் வரும், அவனுக்கும் முடியாது, ஆனால் அவன் நிற்பான். நீங்கள் தூங்குங்க, ஏன்னா நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களால் ஃபைட் பண்ண முடியாது. நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நின்னா பாருங்க. ஒவ்வொரு இடம் ஸ்கோரிங் தான் அப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பான். சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க படத்தில். அண்ட் ரொம்ப வியந்து பார்க்குற விஷயம் என்னன்னா, எனக்கு இத்தனை பேரை ஃப்ரேம்ல எப்படி கொண்டு வந்தீங்க? இத்தனை ஒரு குதிரையை கொண்டு வர்றது ஃப்ரேம்ல மேட்டர் இல்லை, இத்தனை ஆட்களை உள்ள எப்படி கொண்டு வந்தீங்க? இத்தனை பேர் எப்படி நடிக்க வச்சீங்க? இவ்வளோ விஷயம் இன்டென்ஸா எப்படி பண்ண முடியுது? இந்த ஃபைட்டை எப்படி கொரியோகிராஃப் பண்ணாங்க? அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பத்தி பேசும்போது ஃபைட் கொரியோகிராஃபி பத்தி பேசணும். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் குரோசவா யூஸ்டு மல்டி கேமரா. குரோசவாவோட நாலேஜ் பாருங்க எடிட்டிங்ல. குரோசவா சொல்றாரு, இந்த படத்தோட ஃபைட்ஸ்னா வந்து ஒன் டைம் ஃபைட், அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாது அந்த மேஜிக்கை. ஸோ டுவெல் கேமரால ரெக்கார்ட் பண்ணுங்க, எனக்கு அப்போதான் அந்த கனெக்ஷன் வரும், இந்த சினர்ஜி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு டுவெல் கேமரால பண்றாங்க. ப்ரொடியூசர்ஸ்னா பயந்தாங்க அந்த டைம்ல. அது நெட்ல போத்தீங்கன்னா கிடைக்கும். அவ்வளோ பயந்தாங்க அந்த காலகட்டத்தில். எப்படிங்க இவ்வளோ ஷார்ட்னா நீங்க எப்படிங்க எடுப்பீங்க? இன்னொன்று வந்து அப்போ டிஜிட்டல் கிடையாது, ஃபிலிம், அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், அதெல்லாம் செத்துருவாங்க ப்ரொடியூசர். அவர் வந்துட்டு அட்டமெண்ட்னா அட்டமெண்ட், எனக்கு நினைச்சது கிடைக்கணும், இல்லைன்னா விட மாட்டேன். இப்படி ஒரு பிடிவாதம் உள்ள ஒரு டைரக்டர், நினைச்சதை எடுக்காம விடவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் வேணும்னு சொல்லி அவர் மெனக்கெட்டு அந்த மல்டி கேமரா செட்டப்ல கொண்டு போனாரு. அவர் நினைச்ச மாதிரி செட்ஸ் டிசைன் ஆச்சு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்துட்டு லாங் ஷாட் யூஸ் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் லென்சிங் யூஸ் பண்ணாரு. அது வந்துட்டு 24 or something யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு இந்த படத்தை இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு லென்ஸை கேப்சர் பண்ணது வந்து இவரோட படம் தான். இது வந்துட்டு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு ஹிஸ்டரி. என்ன ஒரு பேனிங், என்ன ஒரு அண்ட் கேமரா என்ன நம்ம இன்னைக்கு தான் ரிவ்யூ போட்டிருக்கோம், ஜிபிலாம் போட்டுருக்கோம். அப்பெல்லாம் பாருங்க ஜிபி கிடையாது, கிரேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஷார்ட்ஸை வந்து பாருங்க எப்படி வச்சிருப்பாங்க, ஸ்டாட்டிக்காக வச்சாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஷார்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்கள் தக் லைஃபோட பிகினிங் ஷார்ட்டோட ட்ரெய்லரோட போர்ஷன் சொன்னால் நம்புவீங்களா? இப்போ போய் தக் லைஃப் ட்ரெய்லர் பாருங்க, கமல்ஹாசன் சார் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க ஒயிட் ஷார்ட்டில். இப்போ உங்களுக்கு என்ன வேணால் கேமரா கிடைக்கும், என்ன லென்ஸ் வேணால் கிடைக்கும். ஆனால் அந்த ஷார்ட்டோட இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த ஒரு ஒயிட் ஷார்ட் இருக்குல்ல, அது வந்து அப்படியே வந்துட்டு குரோசவாவோட ஃபீல். நீங்க மிஷ்கின் சார் படத்துல நிறைய அந்த ஒயிட் ஷாட் வந்து பார்க்கலாம். அருண் நாரீஸ்வரன் இருக்கார் இல்லையா, இதெல்லாம் பண்ணார்ல, நம்ம என்ன பண்ணாரு, ராக்கி பண்ணார் இல்லையா, ராக்கி சாணி கலைஞர் அதெல்லாம் பண்ணார் இல்லையா, அவர் படத்துல நிறைய இந்த ஒயிட் ஷாட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் வெஸ் ஆண்டர்சனும் அதுக்கப்புறம் வந்துட்டு
உங்களுக்கு ஆண்ட்ரே டார்கோஸ்கி மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருந்தாலும் குரோசவா அந்த விஷயத்தை அடிச்சுக்கவே முடியாது. குரோசவா வைக்கிற ஒயிட் ஷாட்டோட அலையே தான் அது. ஒயிட் ஷாட் பேசும். மற்ற டேரக்டர்ஸ் நான் சொன்னவங்களாம் க்ளோஸ்அப் அழகாக வேற மாதிரி ஸ்டைல் வைப்பாங்க. இவர் க்ளோஸ்அப் அதிகமாக வைக்க மாட்டார், வச்சா கரெக்டாக வைப்பார், பர்ஃபெக்டாக வைப்பார். ஸோ மேஜிக்கல் இந்த படம் பார்க்கும்போது. இந்த டைரக்டர் பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இப்போ இது வார்த்தை சொல்றதுல அந்த இன்னொரு இயக்குனரோட படத்தை இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். குரோசவாக்கு இந்தியாவில் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் சத்யஜித். இது நம்ம உண்மையிலே கேட்கணும். ரேயோட அப்பு ட்ரிலாஜி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம், பத்தே பாஞ்சல். அண்ட் அவங்க ஒன்றா அந்த வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒன்றா அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு நெட்டில் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றா அவ்வளோ என்ஜாய் பண்ணி படங்கள் பார்த்துருப்பாங்க. அவர் இந்தியன் மூவிஸில் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணார். நீங்கள் பிற்பாதி பார்க்கலைன்னா அது கண்டிப்பாக நீங்கள் என்னன்னா ஒரு டைரக்டர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் இப்போ இந்த படத்துக்கு என்ன அவார்ட்ஸ் கிடைச்சது நான் அப்படியே சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான, இவ்வளோ சொல்லிட்டு அதை சொல்லலைன்னா தப்பாயிடும். வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னா இட்டாலி அப்படிங்கிற கண்ட்ரியில் நடக்கும். இட்டாலி உங்க எல்லாருக்குமே தெரியும். வெனிஸ் அப்படிங்கிற ஊரில் தான் இது நடக்குது ஆக்சுவலி. ஸோ வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு இந்த படம் சில்வர் லைன் அப்படிங்கிற அவார்டு வந்து வின் பண்ணுது. அகிரா குரோசவா வாங்குறாரு. அப்புறம் வந்துட்டு கோல்டன் லைனுக்கான அவார்டுக்கு நாமினேட் ஆகப்பட்டுச்சு இந்த படம் ஆக்சுவலி. அப்புறம் வந்துட்டு மைனிச்சி ஃபிலிம் அவார்ட்ஸ் 1955ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் செய்ஜி மியாகுச்சி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வின்னர் அவர் வின் பண்ணாரு. அப்புறம் பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்ட்ஸ் பாஃப்டா அவார்ட்ஸ் 1956ல பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஃபாரின் ஆக்டர் தட் இஸ் கிஷோரி முஃபினோகி, பெஸ்ட் ஃபாரின் ஆக்டர் டகாஷி ஷிமுரா அந்த மொட்டையா வருவார்ல அவருக்கு இத்தனை இதுக்கு நாமினேட் ஆச்சு. அகாடமி அவார்டு ஆஸ்கார்ல வந்துட்டு இந்த படத்துக்கு நாமினேட் ஆச்சு. பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷனுக்காக அதுமாதிரி பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனருக்காக இது வந்துட்டு நாமினேட் ஆச்சு. அண்ட் ஜூசி அவார்ட்ஸ் 1959ல பெஸ்ட் ஃபாரின் டைரக்டருக்கான ப்ரைஸும் பெஸ்ட் ஃபாரின் ஆக்டர் டகேஷி ஷிமுராவுக்கும் இந்த படம் வந்துட்டு விருது வாங்கி கொடுத்துச்சு. இதை தாண்டி 27 அவார்டு இந்த படம் வின் பண்ணிருக்கு. ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்ல இது 27 அவார்டு வின் பண்ணிருக்கு. நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா டைம் இருக்காது. ஒரு பட்டியல் அப்படியே போகும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ அவார்ட்ஸ் வின் பண்ணும்போது அது சும்மா இல்லை, இவ்வளோ பெரிய படம். பின்னாடி இந்த படம் வந்து சைட் அண்ட் சவுண்ட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்துட்டு ஒரு மேக்சின் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணது டாப் 50ல வந்து இந்த படம் இருக்கு, செவன் சாமுராய் படம் இருக்கு. அண்ட் ஏஷியா, நம்ம இந்தியாவும் ஏஷியாக்குள்ள தான் இருக்கு. இந்த ஆசியாவில் வரக்கூடிய மூவிஸ் வந்துட்டு இம்பாக்ட்ஃபுல்லான மூவிஸ்ன்னு கொண்டு வந்து சேர்த்தி விட்டதுல எப்படி நம்ம சத்யஜித் ரேக்கு இந்தியாவிலேருந்து பங்கு இருக்கோ, ஜப்பானில் வந்துட்டு குரோசவாக்கு வந்து பெரிய பங்கு உண்டு. அவர் ராஷ்மான்கிற படம் மூலமாக தான் எங்கள் படங்கள், எங்கள் ஊர் படம் வெறும் மார்ஷியல் ஆர்ட் படம் கிடையாதுப்பா, ஏன்னா பொம்மை கட்டி வச்சுக்கிட்டு விளையாடுற படங்கள் கிடையாதுப்பா, நாங்கள் எங்களால் சர்வதேச அளவுக்கு ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடியுங்கிற ஒரு சிகரத்தை தூக்கி வச்சது வந்து, உயர்த்தி வச்சது வந்து குரோசவா. பின்னாடி வந்த எஸ்ஜி ரோஸ்னா அதை அதே மாதிரி டகேஷி கிட்டாங்கன்னா அதை கொண்டு போனாங்க. ஆனால் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பின்னாசிலே கொண்டு விட்டாங்க. ஸோ ஹாப்பி. இந்த படம் பற்றி நிறைய பேசணும், இன்னும் நிறைய பேசலாம். இது எவர் கிளாசிக்காக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே அந்த படத்தோட ஏதோ ஒரு கிராமர், அந்த படத்தில் இருக்கிற ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல, ஹானஸ்டி இருக்கு. அந்த ரொம்ப ஹானஸ்டாக அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காரு குரோசவா. யார் பிஸ்னஸ் பற்றி யோசிக்கல, எதை பற்றி யோசிக்கல, நான் நினச்சதை கொண்டு வரணும் ஸ்க்ரீன்லன்னு அந்த பிடிவாதத்தோடு பண்ணார். கடைசியில் அதோட ரிசல்ட் தான் இந்த இத்தனை வருஷம் கழிச்சோம். இன்னைக்கு 2024ல் நம்ம வந்துட்டு 1956ல் வந்த ஒரு 1954ல் வந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுதான் அந்த படத்தோட. தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் இன்னும் நல்ல உலக சினிமாக்கள், இதே மாதிரி நிறைய கிளாசிக்ஸை பற்றி பார்ப்போம், பேசுவோம்.